ஹாய் ஹலோ வெல்கம் டு ராமன் தீபா. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ அன்றைக்கி அம்மா வீட்டுக்கு ஐயா பிறந்த நாளுக்கு போகும்போது எடுத்த வீடியோ தான். அப்போ வந்து ட்ரெயின் சவுண்டு தான். இந்த சவுண்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகுதா என்னவோ எனக்கு தெரியல. எனக்கு வந்து இது ஃபீல் ஆகும். என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த ட்ரெயின் வந்து ஏதோ மிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரியே இந்த ட்ரெயினோட சவுண்டு எனக்கு வந்து ஃபீல் ஆகும். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் ஒருக்கா திருப்பி கேட்டு பாருங்கள். அந்த மாதிரி தான் ஃபீலிங் தோணும். ஆனால் உங்களுக்கெல்லாம் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வீடியோ போட்டு ஒரு 6 மாதம் கிட்ட ஆச்சு. லாங் வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கேன். லாங் வீடியோவும் கொஞ்சம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி அமையுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. இந்த டைம் வந்து கரெக்டாக லாங் வீடியோ எடிட் பண்ணி வைக்கவும் கரெக்டாக உமன்ஸ் டேயும் வந்துச்சு. அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ணேன் கஷ்டப்பட்டு. ஐயா பிறந்த நாள் எங்கள் ஊர் இந்த கன்னியாகுமரி சைட்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். லோக்கல் ஹாலிடேலாம் கொடுப்பாங்க. அப்புறம் அப்பா வந்து ஐயா பிறந்த நாளைக்கு முந்தி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து மோர் மட்டும்தான் கொடுப்பாங்க. இது வந்து ஊர் கோயில், எங்களோட ஊர் கோயில் ஐயா கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே வருஷந்தோறும் சாப்பாடெலாம் நடக்கும். அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயில் திருவிழாலாம் நான் ஏற்கனவே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னமோ அடுத்தால என்னமோ மாசி மாதம் முடிஞ்ச பிறகு வரும். நான் அப்போ உள்ள வீடியோவும் போடுறேன். அப்படியே கோயில் போயிட்டு சாய்க்குட்டி வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல்லாக அங்கே தான் மண்ணில் விளாண்டுட்ருப்பேன்ட்டு விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் அவனை ஐஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டே வந்திருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பெருசாக டைம் எல்லாம் இல்லை. ஏற்கனவே 2 நாள் தான் நான் அம்மா வீட்டில் தங்குறதா இருந்து கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் இருந்து அப்படிங்கிறதுனால அவனை சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த டைம் உள்ள மசாலா பொருளெல்லாம் நான் அம்மாக்கிட்ட தான் வந்து திரித்து கேட்டிருந்தேன். அதனால் அம்மா தான் வறுத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கே வந்து இந்த வேலையும் முடிச்சுட்டாங்க. அதனால தான் சீக்கிரமாக கோயிலேருந்து வரவும் செஞ்சுட்டோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக தான் போகும். போர் அடிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் ஒரு ரெசிபி வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து உமன்ஸ் டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதை பற்றியுமே மோட்டிவேஷனாக பேசுவோம் அப்படிங்கிறதுனால அதுவும் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் வீடியோவில் இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிடுங்க வீடியோவை. இந்த பேக்கெல்லாம் வந்து இப்போ அப்பா கடையில் வந்து வியாபாரத்துக்காண்டு வச்சுருக்காங்க. அதுக்காண்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது எல்லாம் வந்து கலெக்ஷன்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees தான். நல்லாயிருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வெளியே நீங்கள் கடைக்கெல்லாம் கொண்டுட்டு போகிறதுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நிறைய ஹேண்ட்பேக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் கடைக்கெல்லாம் போகல அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு கொண்டு வந்தால் தான் அப்படியே வீடியோவை எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. வீட்டுக்கு அடுத்த நாள் வந்துட்டோம். இங்கே வந்தால் நிறைய வேலை இருந்து வந்த உடனே அவங்க சேட்டையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு எல்லா பொருளையும் எடுத்து கீழே எல்லாம் இறஞ்சி எடுத்து போட்டாச்சு. என்னமோ அதை க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் சோம்பேறி ஆகியாச்சு. ஏன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே வந்து கொஞ்சம் சோம்பேறி தானே ஒட்டிக்கும் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. வீடியோ ஏன் போட முடியலை அப்படின்னா வந்து லாங் வீடியோ எடுக்கிறதுக்கும் டைம் அதிகமாகும். அதுக்கப்புறம் அதோட வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எடிட்டிங் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே அதுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில டைம் ஒரு நாளில் 2 நாள் கூட ஆகிரும் எனக்கெல்லாம். ஆனால் ஷார்ட்ஸுக்கு அப்படி இல்லை. என்னோட வந்து கிச்சன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே வந்து அதோட வீடியோவும் எடுத்து வாய்ஸ் ஓவரும் கொடுத்து முடிச்சிருவேன். அதனால் அது சீக்கிரமாக போஸ்ட் பண்ணவும் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். லாங் வீடியோவுக்கு இந்த மாதிரி இருக்காது. அதனால தான் என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த வீடியோவுமே இப்போ எனக்கு சொல்லப்போனால் ஒரு 3 நாளாக நான் வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு கூட டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து சண்டே காலையில் எழுந்திரிச்சு இதுக்காண்டி எப்படியாவது இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு உட்கார்ந்த பிறகு ஒரு 4 நேரங்கிட்ட எழுந்திரிச்சி போயாச்சு. அந்த மாதிரி எனக்கு வேலை வந்து இருந்துகிட்ருக்கோம். இப்போ ஃப்ரீயாகவே இல்லை. பாப்பா ஒரு கரையில் கூடுவான், இல்லாட்டா தம்பி ஒரு கரையில் கூடுவான். இப்படி மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கனால இந்த வேலையை என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியவே இல்லை. அன்றைக்கி வந்து சீனி அவரைக்காய் கூட்டம், அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் குழம்பு வச்சுருந்தேன். நான் சீனி அவரைக்காய் கூட்டு வைக்கிறது தான் ரெசிபி வீடியோ கவர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு சீனி அவரைக்காயை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து கடலை பருப்பும் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சாலே வந்து நல்லா அழகாக வெந்துடும். இதுக்கு நான் மசாலாவுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், அப்புறம் ஜீரகம், 2 பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சள் இவ்வளோ போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வத்தல் கூட சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக இருக்கிற மாதிரி. இதை வந்து ரொம்ப மையெல்லாம் அரைக்கணும் அப்படின்லாம் இல்லை. லைட்டாக வந்து இந்த அவியலுக்கெல்லாம் திரித்து வைப்பாங்களே அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். தாளிப்புக்கு எண்ணெயில் இந்த கடுகு, அப்புறம் வந்து 2 காஞ்ச வத்தல்,
நான் ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும். ரொம்ப இந்த நார்மலாக கூட்டுக்கு நீங்கள் வதக்குவீங்களா அந்த மாதிரியே வந்து வதக்கி எடுத்துடுங்க. வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க சீனி அவரைக்காயும் அந்த பருப்பும் சேர்த்துட்டாலே போதும். அழகாக பருப்பு ஏற்கனவே வெந்துட்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் லைட்டாக எண்ணெயில் வந்து பரட்டி எடுத்தால் போதும். நல்லா அந்த எண்ணெயில் பெரட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குல்ல அந்த தேங்காய், அதை வந்து நீங்கள் அதில் மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து அதில் சேர்த்துடுங்க. மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணி அது கூட சேர்த்து லைட்டாக பெரட்டி அந்த தண்ணி மிக்ஸி ஜாரில் உள்ள சேர்த்த தண்ணி வத்துறது வரைக்கும் நல்லா வந்து சுண்டை வச்சு எடுத்திங்கன்னா போதும். இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிடுங்க. எனக்கு இந்த கூட்டு வந்து தயிர் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா பிடிக்கும். அதனால தயிர் இருந்தால் நல்லா எனக்கு இந்த கூட்டெல்லாம் நல்லா சாப்பிடுவேன். இன்றைக்கி நான் வெண்டைக்காய் குழம்பு அப்புறம் வந்து அவரைக்காய் பொரியலும் கூட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். நான் வந்து வெண்டைக்காய் குழம்போட ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். என்ன லேட் ஆகும் ஆனால் எப்படியும் வரதுக்கு நீங்கள் வந்து தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இது அன்றைக்கி ஃப்ரைடே தான். ஃப்ரைடே வந்து அப்படி தான் போச்சு டேயே ஃபுல்லாகவே. ஆனால் நல்லா வேலை இருந்துச்சு. காலையில் வந்து உடனே ட்ரெஸ் மடித்து வைக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி பிஸியான ஒரு வேலையோடு தான் போச்சு. டே ரொம்ப சூப்பராகவே அன்றைக்கும் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஃப்ரெண்டெலாம் நான் சின்ன சின்ன தொட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் செடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாமல் அங்கேயும் இங்கேயுமா அப்படியே கிடக்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். ஆனால் நான் ஆரம்பித்த உடனே 2 பேரும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. சரி வேறு வழி இல்லை, 1க்கு 2 வேலை அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு வேலை செய்கிறதுக்கு கூட இன்னொரு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் அதில் சேர்த்தே முடிச்சிருவோம், இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எல்லாரும் வந்து காலையில் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது காலையில் சாப்பாடெலாம் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயில் வேறு அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சுட்டு அதனால நிறைய தண்ணியெல்லாம் குடிங்க அப்படின்னு சொல்கிறேன். நானும் சரி தான், நிறைய தண்ணியெல்லாம் குடித்தா தான் வந்து இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் தாக்கு பிடிக்க முடியும். அதனால நிறைய தண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து விடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நிறைய தண்ணியெல்லாம் கொடுங்க. அவங்களும் எப்படியும் வேண்டாம்லாம் தண்ணியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுங்க. அப்போ தான் கொஞ்சம் இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் லேடிஸ் எல்லாத்துக்குமே வந்து உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். இந்த டைமில் நான் கொஞ்சம் வீடியோவில் கண்டினியூவாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படியே கண்டினியூவாக பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும்லாம் ஒரு பழக்கம் எனக்கு தேவை, இது வந்து எனக்கு எப்படியும் கம்ப்ளீட் பண்ணணும் முடிக்கணும் அப்படின்னா நான் வந்து பெருசாக எஃபெக்ட்லாம் போடுறதெல்லாம் இல்லை. சின்ன சின்னதாக டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பழகிக்கிட்டே இருந்தோம்னா வந்து கண்டிப்பாக அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உடனே எனக்கு செய்யணும், உடனே எனக்கு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணாது. சரி ஓகே, இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும் அவ்வளோதான், இதை இவங்களுக்காண்டி நான் வந்து செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்காண்டி நான் செய்கிறேன். எல்லாருமே அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட இதில் கோலில் வந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்காண்டி செய்கிறேன், எனக்காண்டி நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் முயற்சி பண்ணணும். அடுத்தவங்களுக்காண்டி அவங்க அது செய்கிறாங்க, அதனால் நானும் உடனே செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணி ஏதாவது ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நடக்க போகிற விஷயமே கிடையாது. எனக்காண்டி செய்கிறேன், எனக்காண்டி நான் கற்றுக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக எடுத்து நீங்கள் செஞ்சால் போதும். டெய்லியும் ஒரு 1/2 hour இல்லை ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செஞ்சீங்களே அப்படின்னாலே போதும். நான் வீட்டில் எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் நான் இதெல்லாம் செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ண விடவே கூடாது. உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குறதுல ஒன்றுமே இல்லை. எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி கண்டிப்பாக நீங்கள் வந்து எதாவது கற்றுக்கிடுங்க. அப்போ தான் லைஃப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோல் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு எனக்கு வந்து நிறைய வேலைகள்லாம் இருந்துச்சு, அதனால் நான் வந்து அதெல்லாம் செய்யலை, இது செய்ய முடியாமல் ஆகிட்டு, அதனால் என் லைஃப் இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதெல்லாம் ஒரு வந்து சாக்கு போக்கு அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். அப்படி தான் நான் வந்து ஏதாவது எனக்கு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் காரணமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து சாக்கா நான் வந்து காட்டிக்குவேன். எனக்கு இந்த வேலை இருந்துச்சுல்ல அதனால தான் நான் வந்து படிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லுவேன். அதை தான் இப்போ நிறைய நான் வந்து அனலைஸ் பண்ணி வந்து கற்றுக்கிட்டேன். இந்த சாக்கை ஏன் சொல்கிறேன், ஏன் என்னால் லேட்டாக எழும்புனால தானே நான் வந்து இந்த வேலையை முடிக்கலை, அதே கொஞ்சம் சீக்கிரம் எழும்பி இருந்தால் இந்த வேலையை முடிச்சிருக்கலாம்ல, ஏன் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த இதுக்கு அடுத்தவங்களை வந்து நம்ம வந்து குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்மளுக்கு தேவையானது நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணும். நம்ம சூழ்நிலை எப்போவுமே நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இருக்க சூழ்நிலையை நம்ம வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிடணும். அது வந்து உடனே எல்லாம் ஒன்றும் அமைய போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளோட சூழ்நிலை வந்து மாறும். நம்மளுக்கு ஏற்றாப்புல நம்ம இடத்த மாற்றிக்கணும் அப்படிங்கிறது. அதனால அதுக்கு ஏற்றாப்புல நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்காண்டு நம்ம சூழ்நிலை நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு 1 hour 1/2 hour நீங்கள் எடுத்துடுங்க. அப்போ தான் வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும்.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உண்மையில் சொல்லணும்னா என் சேனல் வந்து அவ்வளோ தூரம் பெரிய சேனல்லாம் கிடையாது, நிறைய பேர் பார்க்குறதும் இல்லை. ஆனால் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து நான் போடணும், எப்படியாவது ஒரு சூழ்நிலையில் எனக்குன்னு ஒரு இது இருக்குது, நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நான் எடுத்துக்குவேன். இதனால நான் பெருசாக அச்சீவ் பண்ணுறேனா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கொஞ்சம் என்னோடய மைண்டும் வந்து ரிலாக்ஸ் ஆகும், அப்புறம் நிறைய கற்றுக்கவும் செய்வேன் அப்படிங்கிறது தான். இப்போவுமே பார்த்திங்கன்னா என்னோட நிறைய விஷயங்களில் வந்து நான் கற்றுட்டு தான் இருக்கேன் இன்னும் வரைக்குமே. என்னோடய கிளாஸஸ்மே வந்து நான் நிறைய வந்து ஸ்கிப் பண்ணி வச்சதெல்லாம் இப்போ சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி ரொம்ப அதிகமாகவே பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னு ஏதாவது கற்று வச்சுடுங்க. தொடங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. முடிக்கிறத தொடங்குறதுல இல்லை, அதை முடிக்கிறதுல தான் அதோட வெற்றியே இருக்குது. அதை நோக்கியே நீங்கள் போயிட்டே இருங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும். சரி, இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலான்னு மறுபடியும் ஒரு முறை எல்லாத்துக்குமே உமன்ஸ் டே வாழ்த்துக்க. ஹாப்பி உமன்ஸ் டே.